ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நம்ம நேர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் எங்க அப்படின்னு. அடுத்த வாரத்தில் நிச்சயம் நம்ம சார் நமக்காக ஷோக்கு வருவார். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 17 புள்ளிகள் சரிஞ்சு 25,492 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 94 புள்ளிகள் சரிஞ்சு 83,216 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம ஃபினான்ஸ் கரஸ்பாண்டன்ட் விக்னேஸ்வரன்ட்ட பேசுவோம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ட்ரேடிங்க பேன் பண்ண போறாங்களாமே, ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, அது உண்மையா? அது ஒரு தகவலா தான் பரவிட்டு இருக்கு. பட் அது இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அதை மறுத்துட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு திட்டம் இல்ல, நாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்க பேன் பண்ற திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செபி தலைவருமே அதுதான் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த திட்டமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பாத்தீங்கன்னா அது நம்ம சிறு முதலீட்டாளர்களுக்கான ஒரு இடமே கிடையாது. அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க ட்ரேட் ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் ரியாலிட்டி. பட் சிறு முதலீட்டாளர்கள் நிறைய அதுல வர்த்தகம் பண்ணி நஷ்டம் அடைறாங்க. இப்ப செவியோட அவங்களோட ஆய்வுப்படி பாத்தீங்கன்னா 91% நஷ்டம் தான் அடைறாங்க தனி முதலீட்டாளர்கள். அது பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இல்லாம ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் 91% நஷ்டம் தான் அடைறாங்க. இப்ப போன நிதியாண்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இதை தடை பண்ணணும், அதுக்கு எதிராக ஒரு கருத்து, இவ்வளவு நஷ்டம் ஆகுது, இதை செவி கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இப்ப மறுத்திருக்காங்க. என்னை கேட்டா இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்தையில யாருமே ஒரு உத்தரவாதமா லாபம் கிடைக்கும், அங்க ரிஸ்கே இல்ல, இது ஒரு பாண்ட் மார்க்கெட் மாதிரி. பாண்ட் மார்க்கெட்லயே அந்த கேரண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரிஸ்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு குறைந்த ரிஸ்க், அதிக ரிஸ்க், அந்த மாதிரியான இதா இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் தான் சாதாரண அதுங்களுக்கு. இதை பத்தி எஜுகேட் தான் பண்ண முடியும். இதுக்கு நீங்க குறைச்சிக்கணும், இல்ல அதை அவாய்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரூட்ல போகலாம், அந்த மாதிரி முதலீட்டாளர்களை எஜுகேட் தான் பண்ணணுமே தவிர அதை முழுசா தடை பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டுக்கு அது சரியான நடவடிக்கை இல்ல. அதனால செபி சொல்லியிருக்க மாதிரி அதை அவங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நாங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அதுக்கு ஃபார்மலா ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ரொபோசல் விட்டு அதுக்கு எல்லா தரப்புலையும் கருத்துக்களை கேட்டு அதை வச்சுதான் நாங்க முடிவு பண்ணுவோம். நாங்க டைரக்டா அப்ரப்டா போய் நாங்க நேரடியா தடை விதிக்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் செபி தலைவர் சொல்லியிருக்காரு. இது சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நாகப்பன் சார் தொடர்ந்து சொல்லுவார் ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு. டேட்டாவுமே அதான் சொல்லும். பணம் போடுறவங்க 90% இழந்துருவாங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு வால்டாலிட்டியில தான் இருந்திருக்கு. குறிப்பா ஏர்டெல் ஷேர் நல்லாவே இறங்கி இருக்கிறது காரணம் என்ன? இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு அப்புறமே டக்குன்னு சரிவடைஞ்சதை பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேல ஒரு லேசா அப்படியே மேல ஏறி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வால்டெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பிளாட்டா முடிவடையும் போது ஒரு பெரிய ஏற்றமும் இறக்கமும் இல்லாம ஒரு பிளாட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு. நிச்சயமா டெக்னிக்கலா பார்த்தோம்னா நிஃப்டிக்கு ஒரு 25,300 புள்ளிகள்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட அந்த சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் ரிலையன்ஸ், அந்த 2 ஷேர்ஸுமே. ஏர்டெல் பாத்தீங்கன்னா ஏர்டெல் இப்போ பாரதி ஏர்டெல் அதுல முக்கியமான ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுனில் மித்தல் அவர் இருக்காரு. அதே மாதிரி சிங்டெல், சிங்கப்பூரை சேர்ந்த அந்த டெலிகாம் கம்பெனி ஒரு பெரிய முக்கியமான ப்ரொமோட்டர், அவங்களுக்கு கணிசமான பங்கு அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு பிளாக் டீல்ல 0.8% பாரதி ஏர்டெலோட ஸ்டேக் வித்திருக்காங்க. ஒரு ஃப்ளோர் பிளேஸ் 2,300 ஒரு பங்கு 2,030 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு சுமார் 10,300 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு நாள் பங்குல வித்திருக்காங்க பாரதி ஏர்டெல் பங்குகளை. இதனால அந்த ஒரு ஏர்டெல் ஷேர்ல ஒரு சரிவை பாக்குறோம். அது ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு, ஒரு மேஜர் செல் ஆஃப் நடந்திருக்குங்கிறதுனால அந்த பங்கு விலையில இறங்கி இருக்கு. பட் இதனால ஏர்டெலோட நிறுவனத்துக்கே ஒரு பெரிய பாதிப்போ, ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணல. இப்போ Q2 பாத்தீங்கன்னா ஏர்டெலுக்கு Q2ல ப்ராஃபிட் 26% வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ 89% வளர்ந்துருக்கு. ஸோ Q2 நல்லா தான் இருக்கு. இப்போ அவங்க சிங்டெல் என்ன பண்றாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் அவங்க ஆல்டர் பண்றாங்க. குறிப்பா ஏசியால இருக்கிற அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் டைவர்சிஃபை பண்றாங்க. ஸோ அதனால லைட்டா அவங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி அதை எடுத்து அவங்க வேறு முதலீடுகள் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தானா ஏர்டெலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. இன்னைக்கு நடந்த செல் ஆஃப் தான் ஏர்டெல் பங்கு விலை சரிவுக்கு ஒரு காரணம். நீ குறிப்பிட்ட செக்டார் நல்லா ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்னு எதுவும் சொல்ல முடியல என்னோட பார்வைக்கு. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா?
சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸ் வந்து ஒரு லேசான ஒரு 1% மேல ஏறி இருக்கு லேசா. அது ஒரு ப்ராஃபிட், ஒரு பாட்டம் ஃபிஷிங் மாதிரி சொல்லலாம். சமீபத்துல இறங்குனுச்சு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம், குறிப்பா டாடா ஸ்டீல் அந்த ஷேர்ஸ்ல ஒரு லேசான ஒரு ஏற்றம், கீழே இருந்து அவங்க வாங்குறாங்க இல்லையா, அதனால ஒரு மற்றபடி குறிப்பிடத்தக்க மாதிரி எந்த ஒரு துறையிலுமே ஒரு ஏற்றம் இல்ல. லேசா அதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணா பைனான்சியல் சர்வீசஸ் அந்த சில பங்குகள் அதுல ஏறி இருக்கு. மற்றபடி துறை ரீதியா வேற எதுலுமே சாதகமா இல்ல. ஐபிஓ இன்னைக்கு 2-3 முக்கியமான கம்பெனிகள் லிஸ்ட் ஆயிடுச்சு. என்னென்ன கம்பெனி அது? லிஸ்டான ஐபிஓன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆக்சசரிஸ், இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ. ஹெல்மெட் கம்பெனி, அவங்க கிட்டத்தட்ட ஒரு மொனாபோலி மாதிரி இருக்காங்க, உலகிலேயே மிகப்பெரிய ஹெல்மெட் கம்பெனி அவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓல இவங்க வந்து ஒரு பங்கு 585 ரூபாய்க்கு வந்து அவங்க வெளியிட்டாங்க. ஒரு டீசென்டான கம்பெனியும், நல்ல வருமான விகிதங்கள், அவங்களோட நிதிநிலை எல்லாம் பலமா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப நீங்க நல்லா தான் லிஸ்ட் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3% டிஸ்கவுண்ட்ல, அதாவது ஐபிஓ விலையை விட 3% குறைந்த விலைக்கு தான் பங்குச்சந்தையில வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ க்ளோசிங்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங்ல 560 ரூபாய் தான் க்ளோசிங் ஆயிருக்கு. ஐபிஓ பிரைஸ் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதிகபட்சமாவே 585 ரூபாய். அப்படின்னா இன்னைக்கு வர்த்தகத்துல ஐபிஓ விலை அளவுக்கு தான் அதிகபட்சமாவே ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்ஸ் பங்கு. இதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ஐபிஓல வந்து 2 விதமான முதலீட்டாளர்கள் இருப்பாங்க. ஒண்ணு முதல் நாள் லாபம், அந்த லிஸ்டிங் கெயின், ஃபர்ஸ்ட் நாளே வித்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். ஐபிஓ வந்து நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யறது தான் லாபகரமா இருக்கும். ஆனா முதல் நாள் லாபத்துக்காக வந்து அவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல மேல் நோக்கி போகும்போது, மேலே எழுந்து போகும்போது தான் வந்து அந்த ஐபிஓ மார்க்கெட்லயும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், லிஸ்டிங் கெயின்ஸ் அதான் எதிர்பார்க்கலாம். பட் இந்தியன் மார்க்கெட் வந்து இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, கீழ் நோக்கி நகருது. அப்படிங்கறதுனால ஐபிஓ மார்க்கெட்ல அதோட பிரதிபலிப்பு இருக்காது. நல்ல பங்காவே இருந்தா கூட ஒரு சரிவுல தள்ளுபடி வெளியில வந்து லிஸ்ட் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அந்த லிஸ்டிங் கெயின்காக இன்வெஸ்ட் பண்றவங்க இதையும் கவனத்துல அவங்க எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இப்போ மற்ற ஐபிஓ ரன்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரோ, அந்த புரோக்கரேஜ் கம்பெனி, அவங்க க்ரோவோட ஐபிஓக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே. டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 18 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ரீட்டைல் போர்ஷன் மட்டுமே ஒரு 9 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதே மாதிரி புதுசா இன்னைக்கு தொடங்குற ஐபிஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா பைன் லேப். இந்த பைன் லேப்ஸ் வந்து இந்த நீங்க இந்த டிரான்சாக்ஷன் பிசினஸ், அந்த பேமெண்ட்ஸ், அந்த கிரெடிட் கார்ட்ஸ், யூபிஐ, இந்த மாதிரி பேமெண்ட் பிசினஸ் அந்த சர்வீஸ் பண்ற கம்பெனி. நவம்பர் 7 இன்னைக்கு தொடங்குற ஐபிஓ 11ஆம் தேதி முடிவடையுது. ஒரு பங்கின் விலை அந்த பிரைஸ் பேண்ட் 210 ரூபாயில இருந்து 221 ரூபாய். இஷ்யூவோட மொத்த ஐபிஓ மதிப்பு வந்து 3900 கோடி ரூபாய். அடுத்து இதுல இன்னைக்கு முதல் நாள் நம்ம பேசிட்டு இருக்க நிலவரம்படி பாத்தீங்கன்னா ஓவரால் ஐபிஓ வந்து ஒரு 13% சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதுல வந்து ரீட்டைல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 54% சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் பிரதர், கமாடிட்டி பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு 1% ஏற்றம். அதே மாதிரி கோல்டு வந்து ஒரு 0.5% ஏற்றம். சில்வர் வந்து ஒரு 1% ஏற்றத்துல இருக்கிறத பாக்குறோம். ஒரு மேஜரான மூவ்மெண்ட் அப்படின்லாம் எதுவும் இல்ல, ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். டாலர் பிரதர், டாலர் வந்து பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸோட மதிப்பும் வந்து ஏற்றமும் இறக்கமும் இல்லாம ஒரே நிலையில பிளாட்டா இருக்கு. அதே மாதிரி அதற்கு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்புமே ஏற்றமும் இறக்கமும் இல்லாம பிளாட்டா ஒரே அளவுல தான் இருக்கு. ரூபாய் மதிப்பு கொஞ்சம் வால்டைலா இருந்துச்சு, பட் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அது பிளாட்டா தான் இருக்கு. திரும்பி அந்த ரெக்கவரி வந்து பிளாட்டா இருக்கு. இந்த Q2 ரிசல்ட்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிலும் மோஸ்ட்லி முக்கால்வாசி கம்பெனி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னென்ன கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு? இப்ப நால்கோ, நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அந்த நால்கோ நிறுவனத்தோட Q2 வெளியிட்டு இருக்காங்க. அதுல ப்ராஃபிட் குரோத் வந்து ஒரு 37%, வருவாய் வந்து ஒரு 7% வளர்ச்சி. இவங்க வந்து பங்குதாரர்களுக்கு ஒவ்வொரு பங்குக்கும் 4 ரூபாய் டிவிடெண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர கல்யாண் ஜுவல்லர்ஸ் நமக்கெல்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் தான். இவங்களோட லாபம் வந்து பாத்தீங்கன்னா 99% வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்து ஒரு 30% வளர்ந்துருக்கு. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட பார்க்காம ஜுவல்லரி செக்டரை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பங்கு விலையும் ஏற்றம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம தங்கமயில் பாத்தீங்கன்னா, தங்கமயில் நம்ம தமிழ்நாட்டு நிறுவனம் தான். அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து 178% வளர்ந்துருக்கு. அதே மாதிரி சென்கோ கோல்டு, சென்கோ கோல்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸ்ட் இந்தியா, கிழக்கு இந்தியால முக்கியமா மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார் அங்கெல்லாம் கொஞ்சம் பிரபலமான ஒரு பிராண்ட், அங்க நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு, ஜுவல்லரி ஸ்டோர்ஸ். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரு 56% வளர்ந்துருக்கு. அதே மாதிரி சாந்தி கோல்டு, இவங்களுக்கு 195% சேல்ஸ் குரோத். இதுக்கு என்ன காரணம்? இந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட் நல்லா தொடர்ந்து ஏற்கனவே பேசியிருந்தோம். நம்ம தங்கம் விலை உயர்ந்தா மக்கள் தங்கத்தை வாங்குறத குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புக்கு மாறாக
தங்கம் எவ்வளவு உயர்ந்தாலுமே வந்து நகைக்கடைகள்ல கூட்டம் அடங்குறதே இல்ல. விற்பனை வந்து அனல் பறக்க நடக்குது அப்படின்றதுதான் நம்ம Q2 ரிசல்ட்ஸ்ல தெரியுது. ஜுவல்லரி செக்டார்ல தங்கம் விலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு 2 விதமான காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னும் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு, இன்னும் ஏறிடுமோ அப்படின்ற இன்னொரு பதட்டத்திலயும் அவங்க வாங்குறாங்க. அது தவிர ஃபெஸ்டிவல் டிமாண்ட், பண்டிகை கால அந்த டிமாண்ட், அந்த மாதிரி நவராத்திரி, அதெல்லாம் ஒரு காரணம். இது தவிர பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஷேர் ஏறதுக்கு இன்னொரு காரணம், அந்த ஜுவல்லரி செக்டார் ஷேர்ஸ் எல்லாம் ஏற்றம் காண்றதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா அடுத்த திருமண சீசன் தொடங்கிருச்சு. சோ அதுல இருந்து இன்னொரு வகையான அடுத்த டிமாண்ட் இருக்கும். இந்த டிமாண்ட் கொஞ்ச நாள் தொடரும் அப்படின்றது ஒரு காரணம். அது மாதிரி கோல்டும் பீக்ல இருந்து உச்ச வெளியில இருந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகி கொஞ்சம் கீழே சரிவில் இருக்கு அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு இந்த ஜுவல்லரி செக்டாருக்கு சாதகமான சூழல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால இந்த துறை சார்ந்த பங்குகள் சமீபத்துல நல்லா ஏற்றம் கண்டிருக்கு. இது தவிர இப்ப Q2 பாத்தீங்கன்னா மற்ற டிவிஸ் லேப், முக்கியமான பார்மா கம்பெனி, அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் சரியா இருக்கு. அவங்க வந்து லாபம் ஒரு 34% வளர்ச்சி, அதே மாதிரி வருவாய் ஒரு 16% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கு அவர்தான் நம்ம நேயர்களுக்கு? இப்ப ஸ்விக்கி பாத்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு QIP அதுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இந்த QIP அப்படின்னா என்னன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். அதாவது நம்மள மாதிரி சாதாரண முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நேரடியா வந்து வித்துருவாங்க, ஸ்விக்கியோட ஷேர்ஸை வித்துருவாங்க. ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை விற்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி இவங்கள மாதிரியானவங்களோட காம்படிட்டர்ஸ் கூட ஜெப்டோ, இந்த மாதிரி ஜெப்டோ IPO கூட அவங்க வரப்போறதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இவங்க வந்து கேஷ் பர்னிங் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா என்னன்னா ரொம்ப செலவு பண்றாங்க. இந்த துறையில வந்து ஒரு போட்டியே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம். அதை தாண்டி இந்த துறையில வேகமா வளரணும், அதுக்காக எவ்வளவு வேணாலும் பணத்தை செலவழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய செலவு பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குவிக் காமர்ஸ் அந்த தொழில் தான் வந்து ஒரு ஹாட்டான விஷயமா இருக்கு. ஜெப்டோ, ஜொமேட்டோட பாத்தீங்கன்னா பிளிங்கிட் அந்த கம்பெனி, அது மாதிரி ஸ்விக்கி, இவங்க இன்ஸ்டாமார்ட்ங்கிற பேர்ல இவங்க போட்டி போடுறாங்க. இந்த துறையில வேகமா வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாடிக்கையாளர்கள் கவர்றதுக்கு அவங்களுக்கு சலுகை கொடுக்கறது. சோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அதுக்கான செலவுகளை இவங்க தான் அதை ஏற்றுக்க போறாங்க. அதே மாதிரி வேர் ஹவுசிங், இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த சிஸ்டம் ஏற்படுத்துறதுக்கான செலவுகள் அப்படின்னு நிறைய முதலீடு செஞ்சு வாடிக்கையாளர்கள் கவர்றதுக்கு நிறைய செலவு செஞ்சு பணத்தை வந்து இறக்கிறாங்க. சோ அதனால இவங்களோட செலவுகள் ஜாஸ்தி ஆகுது இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க நிறைய பிளேஸ்மெண்ட் கொடுத்து புதிய முதலீடுகளை ஈர்க்க வேண்டியா இருக்கு. சோ அந்த வகையில ஸ்விக்கி வந்து இப்போ ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு அவங்க QIPக்கு வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க. சிறப்பு பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.